சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சங்கீதம் 144 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். இப்போ சத்துருக்களை சிதறடிக்கிற ஆயுதம் ஒன்று மின்னல். மின்னல்கள் அற்புதங்களை குறிக்கிறது, அடையாளங்களை குறிக்கிறது. அதே நேரத்தில் சத்துருக்களை விரட்டக்கூடிய ஆயுதமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம கடந்த நாளில் பார்த்தோன்னா, அதே போல் இந்த இடத்துல என்ன சொல்லுன்னா, மின்னல்களை வரவிட்டு அவர்களை சத்துருக்களை சிதறடியும். மின்னல்கள் வந்தோடனே சத்துருக்கள் சிதறி ஓடி போனார்களாம். அவர்களை கலங்கடிக்கிற ஆயுதமாக கர்த்தர் அதை பயன்படுத்தினார். நாம் சும்மா இருப்பது நம்முடைய வேலை. அவர் சொல்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்வார்ல. அதே மாதிரி நம்ம சும்மா இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார்? மின்னல்களை இயற்கைகளை கொண்டு நமக்காக யுத்தம் செய்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தானே பண்ணார். அவங்க சும்மா தான் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்னு சொன்ன வார்த்தையின்படி செங்கடலை 2ஆக பிளந்து அதன் நடுவில் பாதையை உண்டாக்கி மக்களை அழைத்து சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் போன்ற பிரச்சனைகள், சத்துருக்கள் போன்ற மக்கள், சத்துருக்கள் போன்ற காரியங்கள் எதிர்த்து வரும்போது மின்னல்களை பிரயோகித்து அவர்களை சிதறடிப்பார். மின்னல்கள் அவங்க சிதறி ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்க அவரால் முடியும். பயந்துருவாங்க. அவங்க மின்னல்கள் அவங்கள கலங்க அடிச்சிருதில்ல, அதனால் அவங்க சிதறி ஓடி போகிறாங்க. அப்போது மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். நம்ம கலங்க வேண்டிய தேவையே இல்லை. அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.